ஹாய், குட் மார்னிங். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ஹாப்பியான கண்டென்ட் எடுக்கலாம். நம்மளோட வாட்டர் ஆப்பிள் தான். நம்மளோட வாட்டர் ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு 6 காய் காய்ச்சிச்சு. நம்ம எடுத்து பிஞ்சிலேயே பிரிச்சிட்டோம். ஒன்று விட்டு ஆப்பிள் சைஸ் வந்தது. இது பாருங்க, இது வந்து இன்னும் காய்க்கணும். வெயிட்டே தாளல. இந்த கிளை ரொம்ப மெல்லிசா இருக்கு. நான் எடுத்து பெரிய கிழமை தொங்க விட்டுருக்கேன். பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்கே பாருங்க, புது பட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, பூ வந்திருக்கு. அப்புறம் பூ வந்து கொட்டி பட்ஸில் அதாவது பூ கொட்டி இது பழம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜில். ஓகேங்களா, இங்கே கூட இருக்குது அந்த பாருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இன்னைக்கு தமிழ் நியூ இயர், இந்த தமிழ் புத்தாண்டதுமா நம்ம இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து சாமிக்கு படைக்கலாம். ஆக்சுவலாக இது இன்னும் பெருசாகும். அதனால் ஒன்று சாமிக்கு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் இந்த ஒரு பழத்தை மட்டும் கிளிக்கலாம். இந்த பாருங்க, இது நல்லா இன்னும் பெருசாகும். நம்ம நிறைய பழம் வச்சு சாமி கும்பிடும்போது நம்ம வீட்டில் வளர்ந்த இந்த வாட்டர் ஆப்பிளை வச்சு கும்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் வளர்ந்த இந்த வாட்டர் ஆப்பிளை சாமிக்கு நைவேத்தியம் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னொன்று கூட கிளலாம். இன்னொன்று கூட நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, அண்ணே தெரியல வீடியோவில் வெயில். இதையும் கிளலாம் நாளைக்குமே நம்ம சாப்பிடுவோம். கிளி நாளைக்கு வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம். கையில் வைக்க முடியல. ஐயோ, நாலு வாட்டர் ஆப்பிள் கிள்ளியாச்சு. வாட்டர் ஆப்பிள் கிள்ளிட்டும். இங்கே பாருங்க, இங்கே யாருக்கு பாருங்க, சொப்பு மாவை பாருங்க. சொப்பு மாவை அங்கே ஒருத்தன் தூங்குறேன் பாருங்க. சொப்பு மவளே, பயப்படாத. சொப்பு மவளா நீ, சொப்பு மவளா. சரி, பாய். ஹாய், குட் மார்னிங். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ஹாப்பியான கண்டென்ட் எடுக்கலாம். நம்மளோட வாட்டர் ஆப்பிள் தான். நம்மளோட வாட்டர் ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு 6 காய் காய்ச்சிச்சு. நம்ம எடுத்து பிஞ்சிலேயே பிரிச்சிட்டோம். ஒன்று விட்டு ஆப்பிள் சைஸ் வந்தது. இது பாருங்க, இது வந்து இன்னும் காய்க்கணும். வெயிட்டே தாளல. இந்த கிளை ரொம்ப மெல்லிசா இருக்கு. நான் எடுத்து பெரிய கிழமை தொங்க விட்டுருக்கேன். பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்கே பாருங்க, புது பட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, பூ வந்திருக்கு. அப்புறம் பூ வந்து கொட்டி பட்ஸில் அதாவது பூ கொட்டி இது பழம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜில். ஓகேங்களா, இங்கே கூட இருக்குது அந்த பாருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இன்னைக்கு தமிழ் நியூ இயர், இந்த தமிழ் புத்தாண்டதுமா நம்ம இந்த வாட்டர் ஆப்பிளை வந்து சாமிக்கு படைக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் பெருசாகும். அதனால ஒன்று சாமிக்கு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால இந்த ஒரு பழத்தை மட்டும் கிள்ளிக்கலாம். இந்த பாருங்க, இது நல்லா இன்னும் பெருசாகும். நம்ம நிறைய பழம் வச்சு சாமி கும்பிடும்போது நம்ம வீட்டில் வளர்ந்த இந்த வாட்டர் ஆப்பிளை வச்சு கும்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் வளர்ந்த இந்த வாட்டர் ஆப்பிளை சாமிக்கு நைவேத்தியம் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னொன்று கூட கிளலாம். இன்னொன்று கூட நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த பாருங்க, கண்ணே தெரியல வீடியோவில் வெயில். இதையும் கிள்ளலாம் நாளைக்குமே நம்ம சாப்பிடுவோம். கிளி நாளைக்கு வச்சுட்டு